உயிர்மெய் சொந்தங்களுக்கு வணக்கம். உயிர்மெய் அந்த வார்த்தை ஏன் அடிக்கடி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இந்த பூமிக்கு வந்த உயிர் நாம தான், மெய் நாம தான்றதை நினைவுபடுத்துறது தான். 1000 வருடம் கடந்து ஒரு மொழி நிற்கிது அப்படின்னா நம் தாய்மொழி தமிழ் தான். இலக்கணம் இலக்கியம் நம் தாய்மொழி தமிழுக்கு இருக்குது. தஞ்சை பெரிய கோயில் தமிழுக்காக ஏன் ஏற்படுத்தி இருக்கிறாங்கன்றதையும் போன பதிவில் நாம் பார்த்தோம். தமிழ் எழுத்துக்கள் அறிவியல் முறைப்படி நம்முடைய உடலில் இருக்கிற எல்லா நரம்புகளையும் இயங்க வச்சு மூச்சு காற்று மூலமாக ஆக்சிஜனை எல்லா நரம்புக்கும் அனுப்புதுன்றதுக்காக அது ஏற்படுத்தப்பட்டது. இப்போ உயிர் எழுத்து 12 பார்த்தோம் போன பதிவில். குறில் 5, இனிப்பு 5, நெடில் 7, காரம் 7. வானவில்ல 7 நிறங்கள் இருக்குன்றதையும் நினைவு வச்சுக்கலாம். 7ன்றதுக்கு அது நம்ம உடம்புக்குள்ளே இருக்குதுன்றதையும் சொல்லியாச்சு. இப்போ உதடு குவிச்சு சொல்கிற எழுத்து 5 இருக்குது. அகலமாக வாயை திறந்து சொல்கிற எழுத்து 7 இருக்கு. உதடு குவிக்கிறது எதுனா, பலூன் ஊதுவாங்கல்ல சின்ன பிள்ளைங்களாம் வச்சுக்கிட்டு, அந்த மாதிரி பலூன் ஊதுற எழுத்துன்னு வச்சுக்கலாம். என்னென்ன எழுத்து சார்ட்டு பாருங்க. உ, உ, ஓ, ஓ, ஔ. அதுதான் ஊதுற எழுத்து 5. எங்கெல்லாம் அந்த 5 எழுத்தை பார்க்குறீங்களோ, நம்ம பலூன் ஊதுற மாதிரி அந்த பொசிஷனில் நம்ம வாயை வச்சு சொல்லும்போது உடம்புல இருக்கிற நரம்புகள் அதிர்வடையும். அதுக்காக தான் அப்படி சொல்லணும். இன்னொன்று, அகலமாக வாயை திறந்து சொல்லணும். அதில் ஒரு சில நரம்புகளை, நம்ம உடல் நரம்புகளை இயக்க முடியும். என்னென்ன எழுத்து பாருங்க. அ, ஆ, இ, ஈ, ஏ, ஏ, ஐ. அந்த 7ம் அகலமாக வாயை திறந்து சொல்லணும்னு தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஈஸியாக இருக்கா? உயிர் 12 அவ்வளோதான். குறில் 5, நெடில் 7. அதில் குவிச்சு சொல்கிறதுன்றது பலூன் ஊதுற மாதிரி 5 எழுத்துக்குது. அகலமாக வாயை திறக்கணும்னு 7 எழுத்து இருக்குது. இவ்வளவு தான். இங்கே கடிகாரம் இருக்கு இல்லைங்களா, அந்த கடிகாரத்தில் 1, 2ன்னு போட்டிருக்கிற. 1னா ஒரு மாத்திரை. மாத்திரைனா ஒன்றும் இல்லை, ஒரு சொடக்கு, அவ்வளோதான். இந்த நேரத்தில் சொல்லிடணும். நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். உதடு போட்டிருக்கிற இடத்த உதடு குவித்த நிலையில் சொல்லுங்க. அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. அப்போ நம்ம உதடு குவிக்கிறதும் ப்ளஸ் அகலமாக வாயை திறக்கிறதும் இந்த 1, 2 மாத்திரை அளவு வைத்து அகலமாக வாயை திறக்கணும். ரொம்ப அகலமாக கிடையாது. அதற்குன்னு மாத்திரைன்றதா அந்த 1, 2 எண்கள் கொடுத்துருக்குறேன். ஈஸியாக இருக்குங்களா? இப்படி உச்சரிக்கலாமா? உயிர் எழுத்து 12ம் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது ஆயுத எழுத்துன்னு இருக்கு இல்லையா, அதுதான் நம் தலை. 80 டன் எடை கொண்ட தஞ்சை கோயில் கோபுரம் அதற்காக தான் அங்கே வைக்கப்பட்டிருக்கு. என்சான் உடலுக்கு தலையே பிரதானம். தலை இல்லைன்னா அதுக்கு வேற பேர் இருக்கு, அக். ஏன்னா இந்த உடம்புடைய எல்லா பாகமும் இங்கே தான் கனெக்ட் பண்ண வச்சு அந்த நரம்பு இயக்க வைக்கிறதுக்கான எல்லா எழுத்தும் இங்கே கழுத்து, பல்லு, நாக்கு, மூக்கு மூலமாக உச்சரிக்கும் போது மூளை அதிர்வடையும். மூளையும் மூலாதாரத்தை இணைக்கும். அதுக்கு தான் தமிழ் எழுத்துக்கள். இன்னொரு பதிவில் பார்க்கலாம்.